பாபர் மசூதியை இடிப்போம் என்று வன்முறை குரலை எழுப்பித்தான் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று சொல்லி கரசேவை என்கிற பெயரால் இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்று மதவெறியை தூண்டி இந்து கோவில்கள் இருந்த இடங்களிலெல்லாம் முஸ்லிம்கள் இடித்துவிட்டு மசூதிகளை கட்டிவிட்டார்கள். தெருவெல்லாம் முஸ்லிம்களின் பெயர்களாக இருக்கின்றன, கட்டிடங்களில் எல்லாம் முஸ்லிம்களின் பெயர்களாக இருக்கின்றன, பாடத்திட்டங்களில் எல்லாம் முஸ்லிம்களின் வரலாறு இருக்கிறது. இந்த நாடு இந்து நாடா முஸ்லிம் நாடா? இதை எப்படி நாம் பொறுத்துக் கொள்ள முடியும், வேடிக்கை பார்க்க முடியும்? இந்துக்களே ஒன்று சேருங்கள். இப்படித்தான் வன்முறை குரலை, மதவெறி அரசியலை பேசி பேசிய அத்வானி தலைமையிலே ஓபிசி மக்களுக்கு மண்டல் பரிந்துரையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்த நேரத்தில் விபி சிங் ஆட்சிக்கு எதிராக ரத யாத்திரை என்கிற பெயரால் ஒரு ரத்த யாத்திரையை நடத்தி வன்முறையின் மூலமாகவே மக்களின் கவனத்தை ஈர்த்து சமூக பதற்றத்தை உருவாக்கி ஒரு கட்டத்தில் நீதித்துறையையும் பயன்படுத்தி உத்தரப்பிரதேசத்தின் ஆட்சி அதிகாரத்தையும் பயன்படுத்தி பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அந்த வன்முறையில் தான் பாஜக தலை நிமிர்கிறது. அதற்கு முன்பு வரை பாஜகவை எல்லோரும் புறக்கணித்தார்கள், வெறுத்தார்கள். அது ஒரு வகுப்புவாத கட்சி, மதவாதத்தை பேசுகிற கட்சி என்று அந்த கட்சியை மக்கள் ஏற்கவில்லை. ஆனால் அவர்கள் சமூக பதற்றத்தின் மூலம், வன்முறை வெறியாட்டங்களின் மூலம், முஸ்லிம் வெறுப்பின் மூலம், கிறிஸ்தவ வெறுப்பின் மூலம் இந்துக்களின் கவனத்தை ஈர்த்தார்கள். இந்துக்களின் நலன்களை பற்றி பேசவில்லை, இந்துக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை என்று பேசவில்லை, இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பு என்று பேசவில்லை, இந்துக்களின் பொருளாதார மேம்பாடு குறித்து பேசவில்லை, இந்துக்களின் கல்வியை பற்றி பேசவில்லை, இந்துக்களின் பாதுகாப்பை பற்றி பேசவில்லை. முஸ்லிம் வெறுப்பில் இந்துக்களை அணிதிரட்டுவது வெறுப்பு அரசியல். இங்குள்ள முஸ்லிம்கள் அந்நியர்கள் இல்லை, அராபியர்கள் இல்லை, இந்தியர்கள் தான், இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இந்தியர்கள். ஆனாலும் அவர்களை அந்நியர்களை போல காட்டுகிற அரசியல், அவர்களை அராபியர்களின் கூலிகளை போல காட்டுவது, கை கூலிகளை போல காட்டுவது, மதமாற்றுகிறார்கள் என்று பொய் செய்தியை பரப்புவது, இந்து கோவில்களின் வாசல்களில் வெடிகுண்டை வீசிவிட்டு முஸ்லிம் தான் வீசினான் என்று பழி போட்டு பதற்றத்தை உருவாக்குவது. பாபர் மசூதியை அப்படித்தான் அவர்கள் இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் இந்துக்களின் கவனத்தை ஈர்த்து சாதனை படைக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். வன்முறைதான் அதற்கு காரணம், சமூக பதற்றம் தான் அதற்கு காரணம். பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருந்தார்கள். வாஜ்பாய்க்கு பிறகு அத்வானி, எம் ஜோஷி, ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டிவிட்டு இந்தியாவின் அடுத்த பிரதமர் வேட்பாளர் மோடி என்று எப்படி அறிவித்தார்கள்? அவருக்கு எங்கிருந்து அந்த தகுதி வந்தது? அவர் எப்படி மூத்த தலைவர் வரிசையிலே இடம்பெறாத நிலையிலும், தேசிய அரசியலில் ஈடுபடாத நிலையிலும், குஜராத் மாநிலத்தில் மாநில அரசியலை செய்து கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று இந்தியாவின் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுவதற்கு எது காரணம் என்றால் மோடியின் வன்முறைதான் காரணம். அவர் முதலமைச்சராக இருந்தபோது அதிகாரிகளை எல்லாம் கட்டி போட்டுவிட்டு எதுவும் நடக்கும், அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டவர் மோடி. சொந்த மதத்தை சார்ந்தவர்களையே, ரயிலில் பயணம் செய்து வந்த இந்து மத துறவிகளை, உயர் சாதி பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களை கோத்ரா ரயில் பயணத்தில் இருந்தபோது தீ வைத்து கொளுத்தி வன்முறைக்கு வித்திட்டவர்கள். இதை நான் சொல்லவில்லை, பிபிசி ஆவணப்படம் சொல்லுகிறது. அண்மையிலே பிபிசி வெளியிட்ட 2 பகுதி ஆவணப்படம் சொல்லுகிறது.
கோத்ரா ரயில் எரிப்பு போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் காரணம் இல்லை. கோத்ரா ரயில் எரிப்பு போராட்டத்திற்கு மோடியின் கும்பல் தான், RSS கும்பல் தான் காரணம். இந்துக்களின் எதிரி பிஜேபி என்பதை பிபிசி ஆவணப்படம் உறுதிப்படுத்துகிறது. மோடி தான் அதற்கு காரணம் என்று பிபிசி ஆவணப்படம் சொல்லுகிறது. தமிழ்நாடு முழுக்க அதை நாம் போட்டிருக்க வேண்டும், ஊர் ஊராக போட்டிருக்க வேண்டும். இந்தியா முழுவதும் அந்த படத்தை மக்களிடத்தில் போட்டு காட்டியிருக்க வேண்டும். அவன்தான் அதை ஆதாரங்களோடு எடுத்து வன்முறையில் ஈடுபட்டவர்களையும் பேட்டி எடுத்து மோடி என்ன சொன்னார், அதிகாரிகளை எப்படி கட்டுப்படுத்தினார், நாங்கள் வன்முறை செய்கிற போது எவ்வளவு சுதந்திரம் இருந்தது என்பதையெல்லாம் வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் 3000 முஸ்லிம்களை படுகொலை செய்து இந்தியாவில் இதுவரை வெறுப்பு அரசியலில் இப்படி ஒரு இனக்கொலை நிகழ்ந்ததில்லை என்கிற அளவுக்கு கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கிழித்து ஒரு சிசுவை எடுத்து நீயும் முஸ்லிம் தானே என்று அந்த சிசுவை வெட்டி கொடூரமாக கொலை செய்தார்கள். இதுவெல்லாம் குஜராத் கலவரத்தில் நடந்தது. முஸ்லிம்களை இப்படி கொல்லுவதற்காகவே கோத்ரா ரயில் எரிக்கப்பட்டது. முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவே மாலேகான் என்கிற இடத்திலே குண்டு வீசப்பட்டது. மாலேகான் என்கிற இடத்தில் நடந்த குண்டு வெடிப்புக்கு முஸ்லிம் காரணமில்லை, இந்து RSS அமைப்பை சார்ந்தவர்கள் தான் காரணம் என்று ஒரு பெண்மணியின் மீது வழக்கு போட்டார்கள். அந்த பெண்மணி இன்றைக்கு எம்பியாக இருக்கிறார். காவி உடை தரித்துக் கொண்டு நாடாளுமன்றத்திலே பிரக்யாத் தாக்கூர் என்ற ஒரு பெண்மணி, அவர்தான் மாலேகான் குண்டுவெடிப்பு குற்றவாளி. ஆனால் முஸ்லிம்கள் மீது பழி போடப்பட்டது. வன்முறையின் மூலம்தான் மக்களின் கவனத்தை ஈர்க்கிறார்கள், சமூக பதற்றத்தின் மூலம்தான் மக்களின் கவனத்தை ஈர்க்கிறார்கள். எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். 3000 முஸ்லிம்களை கொன்றதற்காகவே பிரதமர் என்கிற பரிசை தந்தது RSS, வேட்பாளர் ஆக்கியது. அத்வானியை போய் மட்டுப்படுத்தினார்கள், வாயை திறக்கக்கூடாது. மூத்த தலைவர்கள் யாரும் பிரச்சனையை எழுப்பக்கூடாது. RSS அவர்களை அடக்கியது, ஒடுக்கியது, வாய் திறக்க விடாமல் தடுத்தது. மோடி பிரதமர் வேட்பாளர் ஆவதற்கு முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை வெறியாட்டம் தான் காரணம், அந்த இனக்கொலை தான் காரணம், யாரும் மறுக்க முடியாது.